ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷெஃப் ஃபுட் தமிழ். நான் உங்கள் ஷெஃப் ஜான். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா 150 பேருக்கு வெஜிடபிள் குருமா எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. குருமா செய்கிற கடாயில் 1 லிட்டரு எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. எண்ணெய் சூடானதும் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சீரகம், சோம்பு இதெல்லாம் போட்டு நம்ம தாளிச்சிக்கலாங்க. இப்போது நான் சின்னதாக வெட்டி வச்சுருக்கிற 3 கிலோ வெங்காயத்தை போட்டு நம்ம வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கிறதுக்காக நம்ம கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கிக்கலாம். சீக்கிரமாக வதங்கிடும். வெங்காயம் வதங்கி வந்துருச்சு. நமக்கு இந்த சமயத்தில் இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாங்க. இஞ்சி பூண்டோட அளவு பார்த்திங்கன்னா, நான் போடுற பவுலில் ஒரு 3/4 பவுல் அளவுக்கு நான் இஞ்சி பூண்டு போட்டு நல்லா பொன்னிறமாக வதக்கிக்கிறேன். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை நமக்கு எல்லாம் போயிடணும். நல்லா பொன்னிறமாக வதங்கி வரணும். இந்த சமயத்தில் 2 கிலோ தக்காளியை நான் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி ஊற்றிக்கிறேன். தக்காளி வதங்கி நமக்கு எண்ணெய் பிரிஞ்சு வரும். அந்த ஸ்டேஜை காமிக்கிறேன் பாருங்கள். தக்காளியோட பச்சை வாசனை எல்லாம் போயிடணும். நமக்கு தக்காளி நல்லா கொதித்து நம்ம ஊற்றின எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த சமயத்தில் நம்ம மசாலா ஆட் பண்ணிக்கலாம். 5 டீஸ்பூன் மல்லித்தூள், 3 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் மஞ்சள்தூள், சீரகத்தூள் 2 டீஸ்பூன், கரம் மசாலா 3 டீஸ்பூன் இதெல்லாம் போட்டு நம்ம நல்லா வதக்கிக்கலாங்க. மசாலா எல்லாம் நல்லா வதங்கி வந்ததும் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாங்க. இந்த கடாய் ஃபுல்லாக வச்சுட்டாக்க நமக்கு ஒரு 150 பேர் வரைக்கும் வெஜிடபிள் குருமா சாப்பிட்லாம். அவ்வளோதான். நம்ம நல்லா தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடுறோம். இந்த கிரேவி கொதிக்கிறதுக்குள்ளே நம்ம ஒரு ஃபைன் பேஸ்ட் ஒன்று ரெடி பண்ணிக்கலாம். 3 கைப்பிடி பொட்டுக்கடலை, 2 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு, கொஞ்சமாக புதினா, கொத்தமல்லி, பச்சை மிளகாய், 3 தேங்காய் துருவல், 3 கைப்பிடி முந்திரி பருப்பு, 2 டீஸ்பூன் கசகசா எல்லாம் சேர்த்து ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். கிரேவி நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இந்த டைமில் வெஜிடபிள் ஆட் பண்ணிக்கலாம். கேரட் 2 கிலோ, உருளைக்கிழங்கு 3 கிலோ, பீன்ஸ் 1 கிலோ, க்ரீன் பீஸு 1 கிலோ இதெல்லாம் சேர்த்து நம்ம நல்லா வதக்கிக்கலாங்க. வதக்கிட்டு கொதிக்க விட்டுறோம். கொதிக்க விட்ட பிறகு கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம காலிஃப்ளவர் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விட்டுறோம். இப்போது நமக்கு திக்காகவே இருக்குது. இப்போது காலிஃப்ளவர் ஆட் பண்ணிக்கிறோம். காலிஃப்ளவர் கொஞ்சம் நேரம் கழிச்சு நான் ஆட் பண்ணுறேன். சீக்கிரமாக வெந்துடுங்கிற காரணத்தினால காலிஃப்ளவர் கொஞ்சம் லேட்டாக ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணி எல்லா வெஜிடபிளையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நம்ம கொதிக்க விட்டுடலாங்க. 3லேருந்து 4 லிட்டர் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுடலாம். காய்கறி எல்லாம் வெந்த பிறகு நம்ம அந்த பேஸ்ட்டை ஆட் பண்ணுற ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணலாம். குருமா காரத்துக்காக ஒரு 15 பச்சை மிளகாவை 2ஆக ஸ்ப்ளிட் பண்ணி நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விட்டுடணும். அப்போ தான் நமக்கு நல்லா வெஜிடபிள் வேகும். கொதி வந்துருச்சு நமக்கு. நான் ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் வரைக்கும் நான் வெஜிடபிளை கொதிக்க விட்டேன். நமக்கு ஒரு 80% வெஜிடபிள் வந்துருச்சு. இந்த சமயத்தில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற ஃபைன் பேஸ்ட்டை நம்ம ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாங்க. வெஜிடபிள் குருமா நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்ட்டு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் உங்களுக்கு இந்த குருமாவோட வீடியோ பிடிக்கும்னு நம்புகிறேன். குருமாவோட வாசனைக்காக கொஞ்சமாக கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா இதை எல்லாத்தையும் நம்ம சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுடலாம். இந்த குருமாவை நான் ஒரு 20 நிமிஷம் நான் இந்த பேஸ்ட்டை ஆட் பண்ணதுக்கப்புறம் நான் கொதிக்க விட்டுருக்கேன். குருமாவுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நமக்கு 15லேருந்து 20 நிமிஷம் கொதிக்க விட்டுடுறோம். நமக்கு வேறு லெவலில் குருமா ரெடி ஆகிடுச்சு. குருமாவுக்கு ஃபைனல் டச்சுக்காக ஒரு 200 ml தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். நமக்கு நல்ல வாசனையாக இருக்கும். புதினா, கொத்தமல்லியை நான் ஆட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். 150 பேருக்கு குருமா ரெடி பண்ணிட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ்.